வெல்கம் டு சலிமா சமையல். இன்றைக்கி நம்முடைய சேனலில் கிறிஸ்மஸ் டே ஸ்பெஷலாக வேர்ல்ட் ஃபேமஸ் ஹைதராபாத் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் மல்லி 2 ஸ்பூன் சேர்க்குறோம், சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், பட்டை 4, ஏலக்காய் 4, கிராம்பு 4, பிரியாணி இலை பெருசாக 1 சேர்த்துக்கிறோம், ஸ்டார் பூ 1. இது எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்து இந்த மாதிரி ஃபைனாக பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ செகண்டாக ஒரு கடாயில் 100 ml அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 5 பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக தின்னாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கட் பண்ண அந்த 5 பெரிய வெங்காயத்தை 3ஆக பிரித்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஏன்னா மொத்தமாக போட்டால் ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், நிறைய வெங்காயம் இல்லை. அதனால் நம்ம 3ஆக பிரிச்சுட்டு இந்த மாதிரி எண்ணெயில் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். இந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் மாறணும். நல்லா ப்ரௌன் கலரில் மாறினதுக்கப்புறமா இந்த எண்ணெய் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிவிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் எண்ணெயை வடித்து விட்டுட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன பவுலில் 1 பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்து அந்த குங்குமப்பூ கூட நல்லா சூடாக இருக்கிற பால் 1/4 டம்ளர் சேர்த்து ஒரு 15 மினிட்ஸுக்கு தனியாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா அந்த குங்குமப்பூ வந்து பாலோட நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்குறோம். இந்த 1 கிலோ சிக்கன் வந்து நல்லா பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க கோழி கடையில். இந்த சிக்கனை நல்லா கழுவி தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு நல்லா வடித்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. இந்த சிக்கன் கூட 150 கிராம் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துருக்குறோம். 100 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம். புதினா இலை 1 கை சேர்க்குறோம், மல்லி இலையும் 1 கை சேர்த்துக்கிறோம். ஒரு பெரிய லெமனோடைய ஜூஸ் சேர்க்குறோம். 2 பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்குறோம். இப்போ பார்த்தீங்களா காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து எவ்வளோ நல்ல கலராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து வீட்டில் அரைச்ச தனி மிளகாய்த்தூள். இது ஒரு ஸ்பூன் சேர்க்குறோம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நாங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்க்குறோம். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றது போல் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்துட்டு கலர் நல்லா கொடுக்கும், ஆனால் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ உங்ககிட்ட வந்து இன்கேஸ் காஷ்மீரி மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஏற்றது போல் நார்மல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் ஒரு மசாலா அரைச்சோம் இல்லையா, அந்த மசாலாவை இந்த சிக்கனோட சேர்த்துக்கிறோம். நம்ம வெங்காயத்தை வறுத்தோம்ல, அதில் கொஞ்சம் எண்ணெய் இருந்துச்சு, அந்த பேலன்ஸ் எண்ணெயை வந்து இந்த சிக்கனோட சேர்த்துக்கிறோம். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறோம்.